ஈரானை வீழ்த்தறதுக்கு இதுதான் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நாடுகளுமே பாக்குறாங்க. அதோட விளைவுதான் இப்ப இந்த நேரத்துல இந்த தாக்குதல் அவங்க எடுக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். நீங்க படைபலத்தை பாத்தீங்கன்னா 2003 அப்புறம் இவ்வளவு பெரிய படை குவிப்பை வந்து அமெரிக்கா இப்ப சமீப காலத்துல இப்பதான் செஞ்சிருக்காங்க 23 வருடத்துக்கு பிறகு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இஸ்ரேல் தன்னிச்சையா போய் அவங்க ஒரு தாக்குதல ஆரம்பிக்கல. அமெரிக்காவும் அவங்களும் கூட்டு சேர்ந்துதான் இந்த முடிவை வந்து எடுக்கிறாங்க. மற்றும் வளைகுடா நாடுகள் யார்கிட்டயுமே அணு ஆயுதம் அப்படின்றது கிடையாது. சோ இந்த தருணத்துல ஈரான் ரொம்ப வீக்கா இருக்காரு. இல்ல கண்டிப்பா ஒரு தவறான டிசிஷன். இப்போ இவர் ஒரு அரசியல் தலைவர் மட்டும் கிடையாது, இவர் ஒரு மத தலைவர். சோ இது வந்து ஒரு தேன் கூட்டுல கை வச்சதான் நான் பாக்குறேன். சைனாவுடைய ஆயுதங்கள் பாகிஸ்தான் பயன்படுத்தினாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல. இந்தியா ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆபரேஷன் சிந்தூர்ல பெற்ற பிறகு அதே ஆயுதங்கள் தான் இன்னைக்கு ஈரான் டீம் இருக்கு. 3ஆம் உலக போர்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிற ஒரு டாக்ஸ் போறதை பார்க்க முடியுது. அது கூட பாசிபிலிட்டி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் லாங் டேர்மா ஒரு போரை துவங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க போரை எப்ப முடிக்கணும், உங்களோட வெற்றியோட அளவுகோல் என்ன அப்படின்றத நீங்க முதல்ல நிர்ணயம் பண்ணாதான் அந்த போர் அப்படின்றது முடியும். யாருக்கு இங்க வந்து அப்பர் ஹேண்ட் இருக்குங்கிறத பார்க்கலாம். சோ இப்ப கத்தாரோட LNG மேல கை வச்சிருக்காங்க, சவுதியோடைய அராம்கோ நிறுவனத்தோடைய பெட்ரோலியம் ரிஃபைனரி மேல கை வச்சிருக்காங்க. சோ உலகமே எனக்கு வலிச்சுது அப்படின்னா உலகம் முழுக்க அந்த பெயின் அனுபவிக்கணும், அந்த இடத்துல இருந்து அவங்க பின்வாங்குற மாதிரி தெரியுது. ஆயத்துல்லா அலி காமெனி அவருடைய இறப்பு பத்தியும் அது எப்படி சார், அது அவ்வளவு ஈஸியான விஷயமா? அது ஒரு நாட்டுக்கு உள்ள அந்த அரசுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பல பேர் உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. ஸோ ஈரானுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதான். நீங்க வந்து அரசியல் தலைமையை ரீப்ளேஸ் பண்ணிடலாம், அரசியல் தலைமையை நீங்க கண்டிப்பா உங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா அந்த மத தலைவர் அப்படின்னு கொல்லப்படும் போது அவங்க வந்து அது இன்னும் போலரைசேஷனை நோக்கி தான் போவாங்க. அதை ஏற்கனவே இப்போ 3 நாள்ல மிச்ச நாடுகள் எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பயன் மீடியா நேயர்களுக்கும் வணக்கம். தற்போது நம்முடைய மேஜர் மதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேம். ஜெயஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு நேர்காணல்ல மீட் பண்றோம். இந்த முறை வந்து நம்ம வந்து முக்கியமா பேச வேண்டிய விஷயம் என்ன, ஈரான் இந்த இஸ்ரேல் அமெரிக்கா பிரச்சனை. கிட்டத்தட்ட வந்து பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேல் போயிட்டு திரும்பின அடுத்த மறுநாளே வந்து இந்த போர் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட வந்து அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தையில இருந்தது. பட் இஸ்ரேல் வந்து அதை வந்து கண்டுக்காம போய் அந்த போற பதற்றத்தை வந்து தொடங்கிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தோணுச்சு. பேச்சுவார்த்தை நடத்தவே வந்து இஸ்ரேலுக்கு விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ முதல்ல இந்த போர் பதற்றத்தை குறித்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. பட் இதுல ஒரே ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தன்னிச்சையா போய் அவங்க ஒரு தாக்குதல ஆரம்பிக்கல. அமெரிக்காவும் அவங்களும் கூட்டு சேர்ந்துதான் இந்த முடிவை வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய விமானப்படைக்கு அவங்க ஈரான் வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தொலைவில் போய் ஈரானை தாக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு மிட் ஏர் ரீஃபியூலர்ஸ் தேவை. அதாவது நடுவானத்துல எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த டேங்கர்ஸ் தேவை. அதை வந்து இவங்க கடந்த 2 மாசமா அந்த பில்டப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்க படைபலத்தை பாத்தீங்கன்னா 2003 அப்புறம் இவ்வளவு பெரிய படை குவிப்பை வந்து அமெரிக்கா இப்ப சமீப காலத்துல இப்பதான் செஞ்சிருக்காங்க 23 வருடத்துக்கு பிறகு. சோ அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஆபரேஷனை வந்து பண்றாங்க. அடிப்படையா இதுல வந்து 3 காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணம் அப்படின்றது ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்றது 60% அப்படின்றது தேவை. அதாவது நீங்க சிவில் நியூக்ளியர் பர்பஸுக்கு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்றது தேவை. பட் அது 80% தாண்டும் போது அது அணு ஆயுதத்தை நோக்கி தான் போகுது. இப்ப இந்த இடத்துல ஈரான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அணு ஆயுதத்தை கண்காணிக்கக்கூடிய ஏஜென்சியான IAEA அந்த அமைப்போடைய இன்ஸ்பெக்ஷன் இந்தியால இருந்து எல்லா நாடுகளுக்குமே நடக்கும். இவங்க எத்தனை இதுக்கு பயன்படுத்துறாங்க, எதுக்கு பயன்படுத்துறாங்கன்ட்டு அந்த ஆய்வுக்கு அவங்க மறுக்கிறாங்க. சோ இப்ப இவங்க வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க, இல்ல அவங்க அணு ஆயுதத்தை கையில எடுத்துட்டாங்கன்னா ஈரானுக்கு அது ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிரும். மற்றும் வளைகுடா நாடுகள் யார்கிட்டயுமே அணு ஆயுதம் அப்படின்றது கிடையாது. சோ இந்த தருணத்துல ஈரான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. 2023 அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு ஈரானோடைய அதுக்கு அக்டோபர் 7க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஈரானை யாருமே நெருங்கவே முடியாது. ஈரானுடைய ப்ராக்சிக்கலா இருக்கக்கூடிய ஹவுத்திஸ், ஹமாஸ், ஹிஸ்புல்லா இவங்க எல்லாம் வந்து இஸ்ரேலை சுத்தி இருக்கிறாங்க.
அந்த தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸ் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து இல்லாமையே போயிருச்சு. ஹிஸ்புல்லாக்கள் ஒரு கணிசமான அளவுக்கு அவங்க வலிமை அப்படின்றது குறைஞ்சிருக்கு. ஹவுத்திகளுடைய வலிமையும் குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது, ஈரானுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க உள்நாட்டுக்குள்ள நிறைய ப்ரொட்டஸ்ட் நடக்கக்கூடியதை பாக்குறோம். ஒரு பெருமளவுக்கு உள்நாட்டுல அதிருப்தி இருக்குது, வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும்போது ஈரானை வீழ்த்தறதுக்கு இதுதான் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி இந்த 2 நாடுகளுமே பாக்குறாங்க. அதோட விளைவுதான் இப்ப இந்த நேரத்துல இந்த தாக்குதல் அவங்க எடுக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். இதுதான் வந்து அடிப்படை காரணம் அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஆனா ஈரான் மேல வந்து ட்ரம்ப் வந்து இப்போ மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த பகை உணர்வு வந்துட்டு அதிகமா இருக்கும். ஏன்னா அவர் இருக்கிற காலகட்டத்துல தான் வந்து எல்லா சாங்ஷன்ஸையும் ஈரான் மேல வந்துட்டு போட்டாருங்கிறத பார்க்க முடியுது. பைடன் வந்ததுக்கு அப்புறம் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணல, அதை லிஃப்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதும் தெரியும். இந்த பேனை லிஃப்ட் பண்ணவே இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். மறுபடியும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஈரான் மேல அப்படி ஒரு பார்வை இப்போ வரைக்கும் நீடிச்சுட்டே இருக்குங்கிறத பார்க்க முடியும். அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? இல்ல, அவங்க நடுவுல ஒரு கன்செஷன் கொடுத்தாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. அதாவது ஈரானுக்கு எண்ணெய் வித்து கொடுத்தது மூலியமா வர வேண்டிய பணத்தை வந்து இந்த பேமெண்ட் கேட்வேவை ஸ்விஃப்ட் பேமெண்ட்டை கட்டுப்படுத்தக்கூடிய அமெரிக்கா அதை பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. நடுவுல பைடன் அரசாங்கத்தப்போ அந்த ஒரு பேமெண்ட்டை மட்டும் அவங்களுக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு முன் வந்தது ஒரு மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது, ஈரானை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒண்ணு, ஈரானுடைய அரசியல் தலைமை, அது அவங்களுடைய அதிபர் பெஷ்கியான் அவர்கள். ரெண்டாவது, ஈரான் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுடைய இமாம் அப்படின்னு கருதப்படக்கூடிய, கடவுளுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி கமேனி அவர்கள். அவரும் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. அவர் வந்து வெறும் ஒரு மதகுரு மட்டுமே கிடையாது. சோ அவங்க தெளிவா அந்த கேமை வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவும் பிளே பண்ணாங்க, அவங்களும் பிளே பண்ணாங்க. பட் இதோட மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வந்து அக்டோபர் 7 தாக்குதல். ஏன்னா அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் இதை வந்து ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டாங்க. அதோடைய தாக்கம் தான் காசால நடந்த போர். 60,000 மக்கள் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருக்காங்க, ஹமாஸ் முறியடிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பொருளாதார சிக்கல்ல அவங்க இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் டேர்னிங் பாயிண்டா இருந்த ஈவென்ட் வந்து அக்டோபர் 7. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெனிசுலால ஒரு வெற்றியை பார்த்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம ஒரு ஈஸியா ஒரு நாட்டை வந்து கையில எடுத்துட்டாங்க. இப்போ நீங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் அதுல இருக்கு. அவங்களுக்கு ஈரான் நேரடி எதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பகைமை அப்படின்றது ஒரு 20-30 வருஷமா போயிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள ரைவல்ரி ஈரானுக்கு ஃபேவரா இருந்துச்சு. இப்போ அக்டோபர் 7க்கு பிறகு நடந்த இந்த பெரிய மாற்றத்துல அக்டோபர் 7க்கு பிறகு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்ப இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலா போய் முடியுது. ஏன்னா சாதாரண தாக்குதல் கிடையாது. நான் போன வருடம் இஸ்ரேல் போயிருந்த போது பார்த்தேன், அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு தாக்குதல். இப்ப இந்த பிரச்சனையை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிக்கணும் அப்படின்றது இஸ்ரேலோடைய ஒரு 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 முடிவு. ஆனா பைடன் அரசாங்கம் இருக்கும் பொழுது அவங்க வந்து இஸ்ரேல் கூட மொத்தத்து போகல. ட்ரம்புக்கு அவங்க ஓபனாவே ஆதரவு கொடுத்தாங்க. நவம்பர் தேர்தல் அப்போ அமெரிக்கன் ஜூயிஷ் கம்யூனிட்டி ட்ரம்ப் தான் வரணும்னு சொல்லி நான் ஒரு பவர்ஃபுல் லாபி அமெரிக்கால. அப்ப அவங்களுக்கு சார்பா ஒரு ஆள் வராங்க. வெனிசுலால அவங்க ஒரு வெற்றியை பெறாங்க. ரஷ்யா பிஸியா இருக்கு. இப்போ ஈரானுக்கு ஆதரவா இருந்த நாடுகள் எடுங்க, இது எல்லாமே அக்டோபர் 7க்கு முன்னாடி பின்னாடின்னு எடுத்தோம்னா சிரியா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு. அசாதோடைய ரெஜிம் இன்னைக்கு விழுந்துருச்சு. சோ இந்த இடத்த மிஸ் பண்ண கூடாது சான்ஸ. ஈரானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ரஷ்யா அவங்களுடைய போர்ல பிஸியா இருக்காங்க. சிரியா வீழ்ந்துருச்சு. ஈராக் அமெரிக்கா பக்கம் வந்துட்டாங்க. சவுதி போன்ற நாடுகள் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு முழு ஆதரவோட இருக்கிறாங்க. சைனாவும் பாத்தீங்கன்னா வீக் ஆயிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சைனாவுடைய ஆயுதங்கள் பாகிஸ்தான் பயன்படுத்தினாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல. இந்தியா ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆபரேஷன் சிந்தூர்ல பெற்ற பிறகு அதே ஆயுதங்கள் தான் இன்னைக்கு ஈரான் டீம் இருக்கு. நிச்சயமா சார். ஸோ இதுதான் ஆக்சுவலி பேசிக்கான விஷயங்கள், எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த போரை அணுகும் பொழுது வந்து இந்த சைடு நிறைய பேர் யோசிச்சது என்னன்னா, இது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை செய்திருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க தான் பார்க்க முடியுது. அது குறிப்பா வந்து அயத்துல்லா வந்து அவங்க வந்து தாக்கி அழித்ததுக்கு பிறகு இது வந்து பெரிய ஒரு விஷயமா மாறும். இது வந்து அடுத்த கட்ட போரை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, 3ஆம் உலக போர்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிற ஒரு டாக்ஸ் போறதை பார்க்க முடிஞ்சுது. பட் அவ்வளவு தூரம் அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் என்ன மாதிரி ஒரு என்டேஞ்சர்ட் சிச்சுவேஷன் இங்க வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா அவங்களோட உச்சக்கட்ட தலைவர் அவர் தான், ஆயத்துல்லா அவர்கள் தான்.
ஸோ அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு டென்ஷன் அதிகமா இருக்கும், ஈரானுக்கு திருப்பி வந்து தாக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல என்ன மாதிரி விளைவுகள் இது ஏற்படுத்தக்கூடும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா ஒரு தவறான டிசிஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சதாம் ஹுசேன் வந்து இவங்க டேக் ஆஃப் பண்ணும் பொழுது, சதாம் ஹுசேனை கொல்லும் போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, வளைகுடா நாடுகள் மேற்கு ஆசியால பெர்மனண்டான அமைதி திரும்பிடும்ட்டு. அதன் பிறகு எத்தனை யுத்தங்களை சந்திச்சதுன்னு மட்டும் இல்லாம ஈராக், அதாவது சதாம் ஹுசேன் வீழ்ந்த பிறகு ISIS அப்படின்ற உலகத்திலேயே இன்னைக்கும் எல்லாரையுமே அச்சுறுத்தக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு உருவாச்சு. எத்தனை லட்சம் பெண்கள் அவங்களால பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாருமே தெரியும். கிட்டத்தட்ட 26 நாடுகள் ஒன்னா சேர்ந்துதான் அந்த அமைப்பு இன்னைக்கும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க நடக்கக்கூடிய அந்த பயங்கரவாத செயல்களுக்கு சித்தாந்த ரீதியா ISIS அப்படின்றது இருக்கு. இப்போ இவர் ஒரு அரசியல் தலைவர் மட்டும் கிடையாது. மதுரோ, வெனிசுலாவுடைய அதிபர் மதுரோ மாதிரி ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. இவர் ஒரு மத தலைவர். நீங்க மத தலைவரை போய் கை வைக்கிறீங்க அப்படின்ற போது குவைத்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒமான், குவைத், பாகிஸ்தான், ஈரான், அசர்பைஜான், கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் அதிகமான இஸ்லாமிய நாடுகள்ல ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் கணிசமான அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கோபத்தையும் இது வந்து கண்டிப்பா இது பண்ணும். இது வந்து வேர்ல்டு இன்னும் போல்ரைஸ் பண்ணும். ஏற்கனவே ஒரு துருவமா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இவங்க எடுத்த இந்த முடிவு இப்ப மேபி அவங்க ஈரானை வீழ்த்தலாம், அது கூட பாசிபிலிட்டி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் லாங் டேர்மா இது அவங்களுக்குமே ஒரு பாதுகாப்பு பிரச்சனை நிச்சயமா உண்டு பண்ணும். ஏன்னா இப்போ ஒரு 10 கோடி மக்களுக்கும் அதிகமா வாழக்கூடிய ஒரு நாடு, மக்கள் இருக்கக்கூடிய நாடு ஈரான். நாளைக்கு இவங்க ஈராக் மாதிரி நாளைக்கு அது மாறிச்சு, ஒரு ஃபெயில் ஸ்டேட்டா மாறிச்சுன்னா இங்க இருந்து அவங்க எங்க போவாங்க? இந்தியாவுக்கு யாரும் வரப்போறது கிடையாது. அவங்க எல்லாருமே ஐரோப்பாவை நோக்கி தான் படையெடுப்பாங்க. ஏற்கனவே அங்க அந்த மைக்ரண்ட் இஷ்யூ அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு தேன் கூட்டுல கை வச்சாதான் நான் பாக்குறேன். இப்போ இதை நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறது காரணம் என்னன்னா, உள்ளேயே அவருக்கு எதிராகவும் போராட்டங்கள் நிகழ்ந்தது, அப்புறம் வந்துட்டு நிறைய பொருளாதார ரீதியான போராட்டங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது வந்து அவருக்கான எதிர்ப்பு இவங்க மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த கேள்வி முன்னாடி நான் வச்சேன். இல்ல, கண்டிப்பா அவங்களுடைய கால்குலேஷன் என்னன்னா, உள்ளுக்குள்ள பெரிய கொந்தளிப்பு இருக்கு. குறிப்பா ஈரானிய பெண்கள் மத்தியில அவர் மேல ஒரு கடுமையான வெறுப்பு இருக்கு. 2021 வாக்குல அவங்க ஹிஜாப் போராட்டம் நடத்தினாங்க. ஒரு பெண் கொல்லப்பட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ஹிஜாபை துறந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அது அடக்கப்பட்டுச்சு. இப்ப மீண்டும் அவங்களுடைய பஜாரி ப்ரொட்டஸ்ட்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதை ஆரம்பிச்சு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போச்சு. இப்ப அந்த ப்ரொட்டஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான போராட்டக்காரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அவர் மேல வெறுப்பு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. பட் நீங்க இந்த எமோஷன்ஸை கொஞ்சம் வெளியில வச்சுட்டு பாக்குறோம்னா, அவரை நீங்க யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்றீங்க? இப்ப சதாம் ஹுசேனை தூக்கியாச்சு, அடுத்து யாரை வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க? இப்ப பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம், புரட்சி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஷேக் ஹசீனாவை நீங்க எடுத்துட்டீங்க. இன்னைக்கு அந்த நாடு எந்த நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்றத பாருங்க. கடந்த 1.5 வருடம் பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருச்சு. நீங்க வந்து அரசியல் தலைமையை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அரசியல் தலைமையை நீங்க கண்டிப்பா உங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா அந்த மத தலைவர் அப்படின்னு கொல்லப்படும் போது அவங்க வந்து அது இன்னும் போலரைசேஷனை நோக்கி தான் போவாங்க. அதை ஏற்கனவே இப்போ 3 நாள்ல மிச்ச நாடுகள் எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து இதுல வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்துட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவு நிலையில இருக்குங்கிறது ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாடுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து எதை நோக்கி அடுத்த கட்டத்தை நகர்த்தும்? ஏன்னா இப்போ வந்துட்டு இங்க வந்து மூர்க்கமா வந்து அடுத்த கட்ட தாக்குதல் நடக்குது. ஏன்னா நம்ம சண்டேலே கொஞ்சம் அமைதியாகும்னு நினைச்சோம். பட் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒத்துக்கல. காம்னே இறந்து போயிட்டாரு அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அஃபிஷியலா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சடங்குகள்லாம் நடந்தது. அது அடுத்த கட்டம். ஸோ அவருடைய இறப்புனால இன்னும் வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த பதற்றம் அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்க முடியுது. நிறைய ரிஃபைனரிஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஈரான் வந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல இருக்கிற ரிஃபைனரிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் பதற்றம் இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது அடுத்த கட்டத்தை எதை நோக்கி நகற்றும்? இல்ல, நிச்சயமா இப்ப ட்ரம்ப் இன்னைக்கு பேசும்போது அவர் சொன்னது 4 to 5 வாரம் இந்த போர் அப்படின்றது அமெரிக்கா தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுடைய பிரதமர் பேசும் பொழுது அடுத்த 4-5 நாள் ரிலன்ட்லெஸ் ஏர் கேம்பெயின், அதாவது இப்ப அவங்க பயன்படுத்தி இருக்கிறது அவங்களுடைய விமானப்படையோடைய அதிகபட்சமான போர்ஸை, அதுவே இன்னும் 5 நாள் அவங்க தொடரும்ன்றாங்க. இப்ப இதுல ஒரு நாடு சம்பந்தப்படல. ஈரான் கிட்டத்தட்ட 8 நாடுகளை தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிருச்சு. 5 ஆயில் டேங்கர்ஸை வந்து அவங்க மூழ்கடிச்சிருக்கிறாங்க. தெஹ்ரான் மேலேயும் கடுமையான தாக்குதல் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த போர் முடிவுக்கு வரத்துக்கான எந்த ஒரு சூழ்நிலையுமே இப்ப கண்டிப்பா ஃபேவரபிளா இல்லை. ஒரு வாரம் கழிச்சுதான் நம்ம இதை வந்து பார்த்து பண்ண முடியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ
இவங்களுடைய ஈரானுடைய அடிப்படை பலம் அப்படின்றது அவங்களுடைய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸ். இப்போ ட்ரோனோட இன்வென்ட்ரி எடுத்தோம், எங்க டீம் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தோம். ரஃபா பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 1 லட்சம் ட்ரோன்ஸ் அவங்க கையில் இருக்குது. இப்போ வரைக்கும் அவங்க பயன்படுத்துறது 1000 ட்ரோன் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி ஒரு 2000க்கும் அதிகமான பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்ற தகவல் வருது. ஸோ இது ஒரு 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 லாங் டேர்மா போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொலிட்டிக்கல், ஏன்னா அவங்க கிட்ட இப்ப லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. அமெரிக்காவை இஸ்ரேலை வெற்றி கொள்ள முடியாது ஈரானால. பட் அவங்களால என்ன பண்ண முடியும்னா, இப்ப துபாயை தாக்குனாங்க. துபாய்க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா வர்த்தக தலைநகரம், லாஜிஸ்டிக் ஹப், ஏவியேஷன் ஹப், இன்னைக்கு 6000 விமானங்கள் கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இப்ப கத்தாரோடைய எல்என்ஜி மேல கை வச்சிருக்கிறாங்க. சவுதியோடைய அராம்கோ நிறுவனத்தோடைய பெட்ரோலியம் ரிஃபைனரி மேல கை வச்சிருக்காங்க. ஸோ உலகமே எனக்கு வலிச்சுது அப்படின்னா உலகம் முழுக்க அந்த பெயின் அனுபவிக்கணும். அப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்றதான் இப்ப ஈரானுடைய ஒரு இது. அந்த இடத்துல இருந்து அவங்க பின்வாங்குற மாதிரி தெரியல. ஸோ இந்த போர் பதற்றத்தினால பெரும்பாலான உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இதுல வந்து பொறுப்புகள் வந்து எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. இங்கேயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. 5 வாரம் தொடரும் அப்படின்னாலுமே வான்பரப்புகள் மூடியதான் இருக்குமா? எப்படி போகும் அடுத்த கட்டம்? இல்ல, இது சத்தியமா யாராலுமே கணிக்க முடியாது. இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு போரை துவங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க போரை எப்ப முடிக்கணும், உங்களோட வெற்றியோட அளவுகோல் என்ன அப்படின்றத நீங்க முதல்ல நிர்ணயம் பண்ணாதான் அந்த போர் அப்படின்றது முடியும். இப்ப அமெரிக்கா மற்றும் யுக்ரைனுக்கு நடுவில், ரஷ்யா மற்றும் உக்ரைன் நடுவுக்குள்ள இருக்க யுத்தம், என்ன போன்ற பல அனலிஸ்ட் வந்து நாங்க கணிச்சிருந்தோம் ஒரு 10 நாளுக்குள்ள இந்த போர் முடிஞ்சிரும்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட 4 வருடம் ஆக போது அந்த போர் முடியல. ஏன்னா புத்தின் அவர்களுக்கு வெற்றி அப்படின்றது எந்த இடத்துல அப்படின்றத அவரால் நிர்ணயிக்க முடியல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ட்ரம்ப் இந்த போரை ஆரம்பிச்சுட்டாரு. இதோட முடிவு அவருடைய வெற்றியின் அளவுகோல் என்ன? ஓகே, ஹயத்துல்லா அவர்களை நாங்க தீர்த்து கட்டிட்டோம், இத்தனை மிசைல் சைட்ஸை நாங்க தாக்கிட்டோம், ஸோ நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்ட்டு அந்த எக்ஸிட் ரேம்பே இல்லாம இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ நிச்சயமா இன்னைக்கு இதே சூழ்நிலை போச்சு அப்படின்னா இதுல அதிகமா பாதிக்கப்படக்கூடியது வளைகுடா நாடுகள் தான். குறிப்பா சவுதி, யுஏஇ போன்ற நாடுகள் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை வந்து சந்திப்பாங்க. இது அவங்களுக்கு நிச்சயமா நல்லது கிடையாது. இந்தியா, சைனா போன்ற நாடுகள், கச்சா எண்ணெய் இறக்குமதி இருக்கக்கூடிய நாடுகள், $70 பெர் பேரல் இருந்தது, இன்னைக்கு $83 பெர் பேரல் போயிருச்சு. இன்னும் 4 நாள் யுத்தம் தொடர்ந்துருச்சுன்னா $100 பெர் பேரல் போயிருச்சு அப்படின்னா அந்த விலை உயர்வை நீங்களும் நானும் தான் கடைசியில கட்டி ஆகணும். ஏன்னா நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உலக நாடுகள் அனைத்தும் இந்த இடத்துல இந்த போரை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் எந்த டேர்ம்ஸ் அப்படின்றதான் மிக முக்கியமானது. ஸோ 2 தரப்புமே இப்போதைக்கு செலக்ட் அவங்க வந்து கம்மி பண்ற மாதிரி தெரியல. ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து ஓரளவுக்கு நம்ம வந்து கணிக்கலாம் இது எங்க போய் முடியுது அப்படின்ட்டு. நீங்க சொன்ன மாதிரி இது இந்தியா எவ்வளவு தூரம் பாதிக்கும் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. இப்ப யாருக்கு இங்க வந்து அப்பர் ஹேண்ட் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இப்ப வந்து தாக்குதல் வந்து இவங்க ஈரான் வந்து இஸ்ரேல் மேலேயும் கடுமையான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கிறத பார்க்கலாம். அண்ட் அமெரிக்கா பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க அட்டாக்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. பட் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் யூஎஸோட ஃபிளைட்டர் ஜெட் வந்து ஒரு 3 ஃபிளைட்டர் ஜெட் வந்துட்டு அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ யாருக்கு இங்க அப்பர் ஹேண்ட் இருக்கு இப்ப வரைக்கும்? இப்போ போர் வலிமை, அதாவது வலிமையான சைடுன்னு எடுத்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தான். இப்ப நாட்டோ, யூகேவும் சேர போறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பிரான்ஸ் போன்ற நாடுகள் சேரலாம், அதுல டவுட்டே வேண்டாம். பட் ஈரான் ஒரு எளிதில் ஈரான் வெனிசுலா கிடையாது. அது ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு. ஒரு நேஷனலிசம், அதாவது தேசப்பற்று அதிகமாக உள்ள நாடுகளில், உலக நாடுகளில் அதுவும் ஒன்று. இது வந்து ஈராக்கோ இது மாதிரி செக்டரேரியன் இல்லை வந்து ட்ரைபல் பாப்புலேஷன் கிடையாது. அதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்க தாங்கி நிற்கிறாங்க. இப்போ எத்தனை நாள் அவங்களால மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்த முடியும் அப்படின்றத அந்த மிகப்பெரிய கேள்வி. அந்த ட்ரோன் தாக்குதலை இன்னைக்கு அவங்க எண்ணெய் கிணறுகள், எல்என்ஜில கை வச்சிருக்காங்க. இதை இந்த நாடுகள் எத்தனை நாள் தாங்க முடியும் அப்படின்றதான் இது வந்து $1 மில்லியன் கொஸ்டின். இது யாருக்குமே இதுக்கு வந்து பதில் தெரியாது. பட் என்னுடைய அனுமானம் இது அடுத்த ஒரு 5 நாள் நிச்சயமா கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக 1 வார காலம் நிச்சயமா அது கண்டினியூ ஆகும். அதன் பிறகு நம்ம ஈரான் உக்ரைன், அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி வார் ஆஃப் அட்ரிஷன் சொல்லுவோம். இப்போ நீங்களும் நானும் முதல் நாள் சண்டை ஆரம்பிக்கிறோம். உங்ககிட்ட 100 விமானங்கள் இருக்கு, எங்கிட்ட 100 விமானங்கள் இருக்கு.
அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு எங்கிட்ட 90 விமானங்கள் இருக்கு, உங்ககிட்ட 80 விமானங்கள் இருக்கு. அப்படியே அது கம்மியாயிட்டே போகும். அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு நம்ம சண்டை போடுவோம். வார் ஆஃப் அட்ரிஷன் சொல்லுவோம். ஸோ இது அதை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நேட்டோ நாடுகளும் உள்ள வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க முக்கியமான நாடுகள் வந்து இந்த போர்ல இணைகிறாங்கிறத பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் இங்க வந்துட்டு அரபு நாடுகள் வந்து டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, வர மிசைல்ஸ் வந்துட்டு தடுத்துட்டு இருக்காங்க, ட்ரோன்ஸ் தடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. பட் இது அடுத்த கட்டமா வந்து அவங்களும் போர்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடுமா? ஏன்னா ஈரான் ஒரே ஒரு நாடு, இங்க இருந்து சைனா சப்போர்ட் பண்ணதுங்கிறது அடுத்த பிரச்சனை. மேபி ரஷ்யாவும் கூட வந்துட்டு அடுத்தடுத்து உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி இது தாக்கு பிடிக்கும்? இல்ல ரஷ்யா வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு போரை 4 வருஷமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால இதுக்கு மேல இன்னொரு யுத்தத்துக்குள்ள கலந்துக்கிறதுக்கான விண்டோ அவங்க கிட்ட கிடையாது. சைனா தயங்கி நிக்கிறாங்க. சைனாக்கு வந்து வார் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவங்க ராணுவத்தை கொண்டு வந்து இங்க இறக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே கிடையாது. ஐரோப்பிய நாடுகளுக்கும் என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது, இது யுத்தம்னு நம்ம பார்க்கும்போது இங்க ஈடுபட்டு இருக்கக்கூடியது விமானங்கள், மிசைல்கள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள். இது 3 தான் இங்க செயல்பட்டு இருக்கு. யாரும் நேருக்கு நேரா டாங்கி படையோ இல்ல தரைப்படையோ சண்டை போடல. அப்போ ஒரு சைடு ஈரான் அட்டாக் பண்ணுது, அதை தடுக்கிறதுக்கு இவங்க மிசைல் இன்டர்செப்டர்ஸ், தாடுன்னு சொல்லக்கூடிய சிஸ்டம்ஸ், பேட்ரியாட் யூஸ் பண்றாங்க. இதுல உள்ள இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே அவங்க பாதுகாப்பு, ஏன்னா ரஷ்யா அந்த பக்கம் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறாங்க, அவங்க பாதுகாப்புக்கு உங்களோட ஆயுதங்களை நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட இன்வென்ட்ரி இருக்கு. நாளைக்கு அதை எடுத்து முழுவதும் நீங்க பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க உக்ரைன்ல பயன்படுத்திட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் நீங்க உக்ரைனுக்கு கொடுக்குறீங்க. இதனுடைய பேஸ் பிரச்சனை என்னன்னா, இந்த 2 மிசைல் சிஸ்டம், அதாவது தடுக்கக்கூடிய பேட்ரியாட்டா இருக்கட்டும் இல்ல தாடா இருக்கட்டும், டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க, இது 2த்தையுமே தயாரிக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனமான லாக்ஹீட் மார்டின். அவங்களால அதிகபட்சமா 300 தான் தயாரிக்க முடியும் ஒரு வருடத்துல, ஒரு மாசத்துல. அதிகபட்சமா போனாங்கன்னா ஒரு 500 வரைக்கும் கூட போகலாம். இப்ப அது எந்த நாடுகள் உள்ள வந்தாலும் அந்த நாடுகள் அதே விமானப்படையை தான் பயன்படுத்த போறாங்க, அதே ஏவுகணை தான் பயன்படுத்த போறாங்க. அது சோர்ஸ் அப்படின்றது ஒண்ணு. நாளைக்கு இந்த பக்கம் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு நாளைக்கு போலாண்டு ரஷ்யாவுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய நாடு, அவங்க பாதுகாப்பா அவங்க எப்படி உறுதி செய்வாங்க? இது ஒரு எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன் இது. ஸோ நாட்டோ 2003 படையெடுத்து சதாம் ஹுசைனை வீழ்த்தின மாதிரி இந்த முறை வீழ்த்த மாட்டாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், பூட் ஆன் கிரவுண்ட், அதாவது அமெரிக்க படை வீரர்கள் ஈரான்ல போய் இறங்குறதுக்கான இல்ல நாட்டோ படை வீரர்கள் ஈரான்ல போய் இறங்குறதுக்கான 1% சாத்தியக்கூறு கூட இப்போது கிடையாது. இது இப்படியே போயிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அவங்க கிட்டயும் ரெக்வஸ்ட் போகும், எல்லாருமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஸோ ட்ரம்ப்போட அடுத்த கட்ட முடிவு என்னவா இருக்கும்? 5 வாரம் இது நடந்ததுன்னா பொருளாதார பாதிப்பு வந்துட்டு அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு தான் அப்படிங்கிறத கண்கூட நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனாலதான் கேட்கிறேன். இல்ல இப்ப ட்ரம்ப்போட முடிவு என்னன்னா, அடுத்த 72 மணி நேரம், அதாவது ஒரு 3-4 நாட்களுக்குள்ள ஐஆர்ஜிசியோடைய படை தளபதிகள் அடுத்தடுத்த லெவலில் இருக்கவங்கள கொல்லணும். ஈரானோடைய அதிபராக இருக்கக்கூடிய பெஷ்கியான கொல்லணும். அதாவது டாப் லீடர்ஷிப்பை டீகேபிட்டேட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மிசைல் லான்ச்சஸ், மிசைல் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஃபேக்டரி மற்றும் ட்ரோனுடைய கிடங்கு, இதை ஒரு கணிசமான அளவுக்கு அழிச்சிட்டாங்கன்னா ஈரானுக்கு தாக்கக்கூடிய வல்லமை அப்படின்றது போயிடும். அந்த வல்லமை போயிருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு இன்ஜினியரிங் பண்ணி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரது தான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ். இதை நோக்கி தான் போறாங்க. அதனாலதான் சொல்றேன், அடுத்த 3 நாட்கள் அப்படின்றது 2 தரப்புலையுமே தாக்குதல். நீங்க முதல் நாளை விட 28 பிப்ரவரி, மார்ச் 1, மார்ச் 2 இன்னைக்கு இருக்கிறோம், மார்ச் 4th, 5th, 6th எடுத்தீங்கன்னா இதை விட தாக்கம் அப்படின்றது மிக மிக அதிகமா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆயத்துல்லா அலி காமெனி அவருடைய இறப்பு பத்தியும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய இறப்பை வந்து ஈரான் கணிக்க, அவர் அட்டாக் பண்ண போறாங்கிறத ஈரான் கணிக்க தவறியதா? ஏன்னா ட்ரம்ப் வந்து மறைமுகமா சூசகமா ஒரு விஷயத்த சொன்னாரு, இந்த மாதிரி அவங்க வந்து கணிக்க தவறுவாங்க அப்படின்றத. ஸோ அது எப்படி சார், அது அவ்வளோ ஈஸியான விஷயமா? அது ஈரான்ல போய் அவரை வந்துட்டு அவர் மறைந்திருக்கிற இடத்துல அடிச்சு அழிக்கிறது அப்படிங்கிறது, அதுல கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி நடந்ததுன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா? இல்ல, இது மொசாடோடைய மிகப்பெரிய வெற்றி தான் நான் பாக்குறேன். மொசாட் வந்து உலகத்திலேயே ஒரு நம்பர் 1 உளவுத்துறை. இன்னைக்கு அவங்களுடைய ரீச் அப்படின்றது பிரமிக்கத்தக்க வகையில இருக்கு. 2 வருடம் முன்னாடி பேஜர் ஆபரேஷன் பார்த்தோம். ஒரே நேரத்துல 6000க்கும் அதிகமான பேஜர்ஸ் வெடிச்சு செதறிச்சு. நான் இஸ்ரேல் போயிருந்த போது, அங்க பேசிட்டு இருந்த போது, இந்த ஆபரேஷன் அவங்க 2004-5 பிளான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 15-20 வருடத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, ஒரு நாட்டுக்கு உள்ள அந்த அரசுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பல பேர் உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. ஸோ ஈரானுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதுதான். இன்னைக்கு ஹயத்துல்லாவுடைய கடைசி கட்ட இதை பத்தி நான் ஒரு இதுல படிச்சுட்டு இருந்தேன். அவருடைய சொந்த படை தளபதிகளே
கண்ணு கட்டப்பட்டு அவங்க மொபைல் ஃபோன்ஸ்லாம் இல்லாம தான் அவங்கள ஒரு வண்டியில உட்கார வச்சு கூட்டு போனாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கையின்மை இருந்துச்சு. அதையும் மீறி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா மொசாடோடைய ஒரு பிரமிப்பான வெற்றியா தான் இதை நான் பாக்குறேன். இப்போ நம்ம பேசிட்டு இருந்த வரைக்கும் வந்து இது அடுத்த கட்டம் எப்படி நகருங்கிறது தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கான விடை நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து அடுத்தடுத்த நேர்காணல்ல வந்துட்டு நிச்சயமா பேசலாம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி மேம். ஜெயந்த். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.